அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி டெண்டர் சிக்கன், அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் பீஸாக எடுத்திருக்கேன். கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பரும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் பால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வினிகர் ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அது பட்டர் மில்க் ஆகிடுச்சு. இப்போ அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெரினேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours நம்ம வச்சிடலாம். அப்படியே அதுக்கடையில் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். என்றைக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும் குக் பண்ணால் அன்றைக்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பிளாக் பெப்பரும் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக. நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னாக்கா நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் முட்டை மட்டும் போட்டுட்டு நீங்கள் ரைஸை டைரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளானது தான். அதுக்கப்புறமா குக் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ரைஸில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் குக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டு நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வேணும்னா நான் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம கருவேப்பிலை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. இப்போ இது முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கடுத்து டெண்டர் சிக்கனுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி மைதாவும் அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி அரிசி மாவு உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்து உங்கள்கிட்ட பிரெட் கிராம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரஸ்க்கு இல்லை பிஸ்கெட் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சதில் இந்த பிரெட் கிராமையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தேன், அதை சொல்ல விட்டுட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சிக்கன் நல்லா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். KFC சிக்கன் மாதிரியே இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே KFC ரெசிபி கூட இருக்குது. அது ஒரு டைப்பான மெத்தட், இது ஒரு டைப்பான மெத்தட். ரெண்டுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா மாவில் பரட்டி எடுத்துக்கிட்டு திருப்பியும் நம்ம எக் வாஷ் பண்ணிக்கலாம். அதை திருப்பியும் மாவில் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கையால் இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கனாலே ரொம்ப நல்லா மாவுலாம் ஒட்டி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த சிக்கன். இப்படியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆயில் சூடு பண்ணிக்குவோம். நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஒட்டாமல் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கிறிஸ்பி லேயர் இருக்குது மேலே. இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நல்லா கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு டெண்டர் சிக்கன் நமக்கு கிடச்சிரும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம இப்படியே டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கணும்னா அதுக்கு வந்து நான் இன்னொரு மெத்தட் செய்ய போகிறேன். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 3 பல் பூண்டு வந்து நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்குவோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ் பவுடர் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்ல வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஒரிகானோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஃப்ளேவரபுளாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சர்விங் பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கும் போதே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டேஸ்ட்டான ஒரு கிறிஸ்பி டெண்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சம் சீஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன் மேலே. இப்போ ரைஸையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கார்னிஷிங்க்கு வந்து ஃப்ரைட் ஆனியனும் மல்லிக்கீரையும் போட்டிருக்கேன். இதோட இந்த ரெசிபி முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.